நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். உக்ரைனுடனான போரை ரஷ்யா நிறுத்துமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, ரஷ்யாவோட போர் பண்ண நாங்கள் ரெடி அப்படின்னு போலந்து அறிவிச்சு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்கு. இதனால அந்த பகுதியில் இன்னொரு வார் ஒன்று நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் தேர்டு வேர்ல்டு வார்க்கான த்ரெட்டும் வந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களில் பேசியிருக்கிறோம். ஆனால் போலந்தும் ரஷ்யாவும் மோதிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன பேசலாம். இந்த போருக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான். போலந்து யூரோப்புடைய மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான், அல்லது வளர்க்கப்படுது. 1996 போலந்து நேட்டோவுடைய மெம்பர். நேட்டோ குரூப்ஸ் ஆக்ட் படி ஒரு நேட்டோவில் இருக்கிற ஒரு கண்ட்ரியை நேட்டோவில் இல்லாத ஒரு கண்ட்ரியை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்க மற்ற 31 கண்ட்ரிகளும் நேட்டோங்கிற லேபிளை வச்சு பதிலுக்கு அட்டாக் பண்ணலாம். இப்போ போயிட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் வாருக்கான காரணமே நேட்டோ தான். உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட போர் தான் இந்த போர். இப்போது போலந்து அவங்களே முன்வந்து இந்த போரை அறிவிக்கிறதுக்கான காரணம், போலந்து தான் ரஷ்ய எல்லையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. எஸ்டோனியா, லாட்வியாலாம் பக்கத்தில் இருந்தாலும் போலந்து அளவுக்கு பலம் இருக்கிற ஒரு கண்ட்ரி கிடையாது. பெலாரஸ் ரஷ்யாவுடைய கூட்டாளி. அதனால் போலந்தை ரஷ்யா அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வார் போலந்து விஸ் ரஷ்யாவிலிருந்து நேட்டோ விஸ் ரஷ்யான்னு மாறும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வெஸ்டர்ன் விஸ் ஈஸ்டர்ன் அப்படின்னு இந்த போருடைய போக்கு மாறும். அல்லது தெளிவாக இன்னும் சொல்லணும்னா 3ஆம் உலக போராகவே மாறும். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஆதரவாக போலந்து இருக்குது அப்படிங்கிறதால 35 வருஷங்களாக ரஷ்யா போலந்து மேலே பயங்கர பகையில் இருக்குது. உக்ரைன் போரில் ரஷ்யாவுடைய அடுத்த டார்கெட் போலந்து தான் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே போலந்தே முன்வந்து நாங்கள் இந்த போருக்கு ரெடி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ போலந்தை ரஷ்யா தாக்குனா அதுக்கான காரணம் இந்த வரலாறு மட்டுமில்லை, ஐரோப்பாவுடைய அரசியலுக்கு ஒரு அடியாக இருக்கும் அப்படின்னுமே பார்க்கப்படுது. காரணம், யூரோப்பியன் யூனியனில் வேகமாக வளர்கிற ஒரு நாடாக ரீசெண்ட் இயர்ஸில் போலந்து இருக்குது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யாவுக்கு எதிராக போலந்து வளர்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். போலந்துடைய இராணுவம் மாடர்னைஸ் பண்ணப்பட்டே வருது கடந்த சில வருஷங்களாக. 2023 மட்டுமே தன்னுடைய ஜிடிபியில் 3% அளவுக்கு இராணுவத்துக்கு செலவு பண்ணியிருக்கு போலந்து, 20.5 பில்லியன் யூரோஸ். 2024 இது 4% ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. நேட்டோவில் இருக்கிற கண்ட்ரிஸ்லேயே ஜிடிபியில் இராணுவத்துக்காக இவ்வளவு செலவு பண்ணுற நாடு ஒரே நாடு போலந்து. இது போக உள்நாட்டை பாதுகாக்கிறதுக்காக 3 லட்சம் வீரர்களாக இருக்க ஆம்போஸை 6 லட்சம் ஆக்கவும் திட்டம் இருக்குது. ஃபைட்டர் ஜெட்ஸ், டேங்க்ஸு, மிசைல் சிஸ்டம்ஸ்னு அதுக்கும் தனியாக 131 பில்லியன் டாலர்ஸ் போலந்து செலவு பண்ண போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா எதிர்காலத்தில் தன்னோட போருக்கு வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் இந்த முன்னெச்சரிக்கைகள். ஆனால் இராணுவத்தில் இவ்வளவு செலவு பண்ணினாலும் ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது போலந்துடைய பலம் கம்மி தான். நேட்டோவால் மட்டும்தான் போலந்தை இந்த போர் வந்ததுன்னா காப்பாற்ற முடியும். இதோட இத்தனை வருஷம் யூரோப்போட ரொம்ப நெருக்கமாகிட்டதால் நிதி உதவிகளுக்கும் அரசியல் உதவிகளுக்கும் யூரோப்பியன் யூனியனை நம்பி தான் போலந்து இருக்குது. ஸோ 2023 போலந்துடைய ஜிடிபி வளர்ச்சி 5.7%, யூரோப்பியன் யூனியன் விட இது 2.6% ஹை. 2024 போலந்துடைய பொருளாதார வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. ஆனால் அது வார் வந்தால் அது வேறு மாதிரி ஆகலாம். இதெல்லாம் போலந்துக்கு மிகப்பெரிய செல்வாக்காக இருந்தாலும் இந்த விஷயங்கள், மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே போலந்துக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல விதமாக போயிட்டு இருக்க வரைக்கும் மட்டும்தான் ஈடுபடும். அதே நேரம் ரஷ்யாவுடைய பலத்தை பொறுத்தும் போர் நடந்தது அப்படின்னா அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்கும். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.